ரொனால்டோ நண்பர்கள் அண்ட் ரியல் மேட்ரிட் நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு ஹாப்பியான வாரம் தான் இல்லையா? ஆமா நண்பர்களே, நேற்று ரொனால்டோ வந்து ஒரு கோல் அடிச்சு கம்பேக்கை கொடுத்து எவையவே நம்ம மேல ஒரு கொஸ்டினை வச்சாலும் முடிச்சு விட்டாப்ல. ரியல் மேட்ரிட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பிளேயர்ஸும் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எல்லா சப்ஸ்டியூட் பண்ணாப்ல, ருடிகர் வந்துட்டாப்ல, அலபா உள்ள வந்தா, இந்த பக்கம் அர்னால்டு வந்தா போட்டா ஒரு கிராஸ், நல்ல கோல். ஸோ இதுதான் சொல்றேன், கீழே இருந்து நமக்கு போறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி நேற்று அர்னால்டு போட்ட 3-4 கிராஸ்லாம் பார்த்தா கண்ணுக்குள்ள ஒத்திக்கலாம். ஸோ ஹோப் இவனுக்கு இன்ஜுரி ஆகாம இருந்துச்சுன்னா பல கிராஸுகள் வரும், பல கோல்களும் போகும். அதுக்கப்புறம் இந்த பையனை பத்தி சொல்லணும்னா இவங்கிட்ட ஏதோ இருக்குங்க. ஒரு நம்பர் 9க்கு 80 to 90% ஒருத்தான பையன். ஸோ இவன் இந்த கன்சிஸ்டன்சிலே இருந்தானா பயவுலைய பிடிக்க முடியாது. வினி நல்லா இருக்கா, வந்தியா, 2 கோல் அடிச்சியா, டான்ஸ் ஆடினியா, என்ஜாய் பண்ணியா, ஜாலியா போலாம். இதை விட்டுட்டு போட்டு எதுக்கு இல்லாம சண்டையை போட்டு ரெட் கார்டை வாங்கி. ஸோ நேற்று வினி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். வால்வாடே நம்ம போன பதிவிலே சொல்லியிருப்போம், வால்வாடே அவன் பொசிஷனை விட்டு அவன் பொசிஷனுக்கு போனானா நல்லா வருவான்னு. அதே தான், போனா வாங்கினா எல்லாம் சொல்லலாம். நேற்று ஒரு தரமான கோலு. இந்த வால்வாடை தான் நமக்கு வேணும். பில்லிங்கும் எம்பாப்பே தான் மிஸ் பண்றோம். ஸோ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, லைக் ஹோல் ஸ்குவாடும் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இங்க பாயிண்ட் டேபிள்ல பாத்துக்கிட்டா மேட்ரிடும் பங்காளிகளும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம மேல போனா அவங்க கீழே வராங்க, அவங்க மேல போனா நம்ம கீழே வரோம். ஸோ இது எங்க போய் முடிய போகுது தெரியல. ஸோ ரியல் மேட்ரிட் இப்படியே ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி இந்த வாரம் ஒரு நல்ல வாரம், அவ்வளவுதான். ஹாலா மேட்ரிட்.